அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நேற்று மேட்சோட டாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பும்ரா கூடிய விரைவில் இந்த டீமுக்குள்ளே வருவார். ஸோ அப்போ நாங்கள் இன்னுமே வந்துட்டு செம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ வந்துட்டு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அதிலிருந்து ஒரு ஹிண்ட் எடுத்து நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பும்ரா அவருடைய ஃபுல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத NCAல கிளியர் பண்ணிட்டாரு. மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பும்ராக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அந்த மேட்ச் ஃபிட்னஸோட வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளான்னைக்கு மும்பையோட கேம்பில் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நேஷனல் கிரிக்கெட் அகாடமியிலேருந்து பும்ராவை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீமும் பும்ராவோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலி அங்கே டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் டீமுக்குள்ளே வந்து டாக்டர் டீம் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ஓகே. பும்ராவை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீம் இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இங்கிலாந்து சீரியஸும் ஆடி ஆகணும். ஸோ அவருடைய ஒர்க் லோட் அப்படிங்கிறதையும் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு பும்ராவோட நீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பும்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் போய் ஆட தேவையில்ல, டீம் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த IPL அவர் வந்து மிஸ் பண்ணிட்டு அவர் வந்து இன்டர்நேஷ்னல் சைடுக்கு வந்துட்டு அவர் ஃபுல் ஃபோக்கஸை வச்சு அவர் வந்து NCAலே இருந்துக்கலாம். பட் ஆனால் இப்போ மும்பை இந்தியன்ஸோட நிலைமையும் பும்ரா கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸாக போயெல்லாம் மேட்சஸ் லூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ரிதம் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகருக்கு அந்த ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட மாட்டேங்குது. ஸோ அப்போ பும்ரா இருந்தார் அப்படின்னா அவருடைய ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் அந்த இடத்துல கொடுக்கப்படும். பும்ரா போல்ட்டுங்கிற காம்பினேஷன் ஒரு லெவலில் இருக்கும். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டாலுமே பும்ராவோட சேர்ந்து தீபக் சகர் ஆடுவார். பட் ஆனால் பும்ரா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட்டுங்கிற ட்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் பும்ராவோட நீடு இப்போ இருக்கிறதுனால தான் அவரை வந்துட்டு ப்ரிகாஷனரி மெஷரோடு இங்கே வைக்கிறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸுக்கு நடந்திருக்கு. இதே ஓவர்சீஸ் பிளேயர்னா அந்த இடத்துல NOCல கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து மும்பைக்கு வந்து ஆர்ச்சரை வச்சே நடந்திருக்கு. NOCல வந்து பார்ஷியல் MOC கொடுத்துருவாங்க. எல்லா மேட்சும் நம்ம வந்து அவரை வந்து யூஸ் பண்ண முடியாது. தேவைப்படுற மேட்சஸில் மட்டும் யூஸ் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி பும்ரா இப்போ வந்தாலுமே ஃபுல் மேட்ச் எல்லா மேட்சையுமே கம்ப்ளீட்டாக ஆடுவாரா அப்படிங்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். பட் ஆனால் வந்துட்டு அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது April 13. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் விளாடுறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் இருக்க போது MI vs DCக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் April 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைவர் களமிறங்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற ஒரு லேட்டஸ்ட்டான நியூஸு. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவோட கம்பேக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே பும்ரா வந்து April 13 களமிறங்கினாருன்னா அந்த மேட்ச்சே செம மாதம் இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.